மலைப்பாம்பும் மான்குட்டியும். மஞ்சளாறுன்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல குரட்டின்னு பெயர் கேட்டாலே சிறுத்தைகளும் புலிகளும் கூட ரொம்பவே பயப்படும். 20 அடிக்கும் மேல நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் இந்த பாம்பின் உடம்பு. அது மட்டும் இல்லாம அந்த பாம்போட உடம்புல கரும்புள்ளிகள் ரொம்பவே அழகா பதிக்கப்பட்டிருக்கும். மத்த பாம்புகள் மாதிரி இல்லாம இது ரொம்பவே ஷைனிங்கா ஜொலிக்கும். இந்த மாதிரி பாம்பு வகை ரொம்பவே அந்த காட்டுல அரிதாதான் வாழும். மஞ்சளாறு காட்டிலே இந்த பாம்பு தான் ராஜா பாம்பு. இது ரொம்பவே பெருசாவும் ரொம்பவே பாக்குறதுக்கு அழகாவும் ரொம்ப தைரியமான பாம்பும் கூட. மலை பாம்புகள் பொதுவா பறவைகள், முயல், எலி இந்த மாதிரி சிறிய பிராணிகளை பிடித்து சாப்பிடும். சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூட தாக்கும். ஆனா இந்த குரட்டி பாம்பு இருக்கே கொஞ்சம் வித்தியாசமானது. எதனாலனா காட்டெருமை கன்ற, சிறுத்தை, சில காட்டு விலங்குகளோட குட்டிகளை, இந்த மாதிரி பெரிய பெரிய குட்டி பெரிய பெரிய விலங்குகளை கூட அதோட குரட்டி பிடியால பிடித்து நொறுக்கி உண்ணுவிடும். அதனாலதான் இதுக்கு குரட்டின்னு பேர் வந்துச்சு. குரட்டி அதோட தலைய ஒரு கிளையின் மீது வச்சுட்டு ஆற்றங்கரையே பார்த்துட்டு இருக்கும். எதனாலனா அங்க தண்ணீர் குடிக்க வர எல்லா மிருகங்களையும் இது நல்லா குறி வச்சு சுருட்டி பிடிச்சு விடும். இந்த விஷயம் காடெல்லாம் பரவுச்சு. எல்லா மிருகங்களும் இந்த குரட்டிய பார்த்தாலே மிரண்டு போன எல்லா மிருகங்களும் இந்த பக்கமே வரத நிறுத்திட்டாங்க. ஒரு நாள் அப்படிதான் தண்ணீர் குடிக்க வந்த சிறுத்தைய அதோட வாளால கிளைய நல்லா சுருட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரே கவ்வி அந்த சிறுத்தைய நொறுக்கி பிடிச்சு உன்னிடுச்சு. சிறுத்தைக்கே அந்த நிலைமைனா மத்த விலங்குகளை பத்தி யோசிச்சு பாருங்க. அதனால மத்த விலங்குகளும் தண்ணீர் குடிக்கவே இங்க வர பயப்படும். ஒரு நாள் ஒரு மான் குட்டிக்கு இங்க வந்தே ஆகணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டது. ஐயோ, இங்க குரட்டி இருக்குமே, எப்படி நான் இந்த காட்டுக்குள்ள போய் எனக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுப்பேன்? பரவாயில்ல, கண்டிப்பா இந்த வழியா போனாதான் நமக்கு தேவையானது கிடைக்கும். இந்த ஆற்றில் நம்ம தைரியமா இறங்கி அந்த வழியா போய் அதை எடுத்துட்டு வந்துருவோம். இந்த மான்குட்டியோ ரொம்பவே வேகமா ஓடக்கூடியது. ஆனாலும் அதற்கு ரொம்பவே உள்ளுக்குள்ள ரொம்ப பயமும் நடுக்கமாகவும் இருந்தது. இந்த ஆட்டை எப்படியாச்சும் கடந்தரணும்னு நினைச்சது. குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையே பார்த்து கொண்டிருந்தது. மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிலா மான்குட்டி அதன் கண்ணில் பட்டது. நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது. ஆஹா, இன்னைக்கு சரியான நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்க போகுது. இத ஒரே புடியா புடிச்சிடணும் அப்படின்னு இந்த பாம்பு சொல்லுச்சு. அந்த மிலாமான் ஆற்றில் இறங்கியது. குரட்டியின் வாயில் நீர் சுரந்தது. மீதமுள்ள தனது உடலை குரட்டி கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது. பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது. ஆற்றில் மான் நீந்தியபடி வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ, நான் கேள்விப்பட்டனே, இந்த ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல அந்த குரட்டி பாம்பு எப்பவுமே காத்துட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துலதான் ஒரு நாள் சிறுத்தைய கூட கொன்னுடுச்சு. மான் கரையேறி விட்டது. குரட்டி அசையாமல் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்க பாதைய பார்த்துட்டு சுத்தி சுத்தி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மிரண்டு மிரண்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த மான்குட்டி சொல்லி வச்சது போலவே அந்த மான்குட்டியும் அந்த மரத்தடியில் வந்து நின்னுச்சு. இந்த குரட்டியும் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு என்று அந்த மிலா மான்குட்டி கழுத்திலேயே மாலையா விழுந்துச்சு. இந்த குரட்டி பாம்பு அம்மா என்று கதறியது மான்குட்டி. எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போனது இந்த மான்குட்டி. அப்படி இப்படி கூட அசையாமல் நின்னுட்டு இருந்தது இந்த மான்குட்டி. அட, என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு குரட்டி நினைச்சுக்கிட்டே அந்த மான்குட்டியோட முகத்தை பார்த்துச்சு. ரொம்பவே பார்ப்பதற்கு ரொம்பவே பாவமா இருந்துச்சு. அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மான்குட்டியை சுற்றியது. இந்த மான்குட்டியோ தேம்பி தேம்பி அழுதது. அதோட கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. குரட்டி நினைச்சது, என்னடா நம்ம எப்பவுமே ஒரு மிருகத்து மேல திடீர்னு தாக்கி இப்படி பிடிச்சோம்னா நம்ம கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கும், மருண்டு பிடிக்கும். ஆனா இந்த மான்குட்டியோ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுது. சரி, நீ ஏன் இப்ப அழுவுற? மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது, இப்பொழுது எனக்கு சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது.
சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணும். அந்த பெருமையாவது என்ன வந்து சேரட்டுமே. நீங்கள் மனது வைத்தால் கண்டிப்பாக எனக்கு உதவ முடியும். நான் எப்படி உதவ முடியும்? மொட்டாச்சி அம்மன் பாறைக்கு பக்கத்துல இருக்கிற வழியா போனோம்னா அங்க எனக்கு நாவல் பழம் கிடைக்கும். அதை எடுத்துட்டு போய் எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவங்களோட உயிரை காப்பாத்திட்டு நான் திரும்பவும் வாங்கிட்டே வந்து சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டப்படி என்னை கொன்னு சாப்பிட்டு விடு. நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வந்து சேர்வாய். இதை என்ன நம்ப சொல்ற? என்ன உத்திரவாதம்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ என் கூடவே வா. நான் நாவல் பழங்களை எங்க அம்மா கிட்ட கொடுத்ததும் நீ என்னை கொன்னு சாப்பிட்டுரு. உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது. உன் வேகம் என்ன, என் வேகம் என்ன? சரி, நான் ஒரு வழி சொல்றேன். உன்னை விட்டா என்னால பிடிக்க முடியாது. அதனால நான் வந்து உன் கிட்டேயே தான் வருவேன். உன் காலை சுத்திக்கிட்டே தான் வருவேன். என்னை சுமந்துகிட்டே தான் நீ போகணும் உன்னோட வேலைக்கு. அப்படின்னா சரின்னு சொல்லு, நானும் சரின்னு ஒத்துக்கிறேன். சரி, எனக்கு என்னோட அம்மாவோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டாச்சி அம்மன் பாறைக்கு அந்த மான்குட்டி நாவல் பழங்களை எடுக்கிறதுக்கு போச்சு. பாம்பும் அதோட காலையே சுத்திக்கிட்டு கூடவே போச்சு. ஒரு வழியா மொட்டாச்சி அம்மன் பாறைக்கு 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. இந்த மானும் நாவல் பழங்களை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிட்டு எப்படியோ பழங்கள் கிடைச்சிடுச்சு, அம்மாவோட உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா நடந்து போச்சு. திரும்பவும் என்னோட அம்மாவுக்காக என்னோட உயிரை கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதுக்கு நான் சந்தோஷம் பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மான்குட்டி மெல்ல நடந்து போனது. மான் அதோட இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. மான் சொல்லுச்சு, இதுதான் நாங்க வாழற இடம். அதோ இருக்கிறாங்க எங்க அம்மா, உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க, அவங்கதான் எங்க அம்மா அப்படின்னு மான்குட்டி காட்டுச்சு. அதை கண்டதும் அந்த மலைப்பாம்பும் மெல்ல அந்த மான்குட்டி காலில் இருந்து அதோட பிடியை விட்டுச்சு. நாவல் பழங்களை கொடுத்து விட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உனது அம்மா எனக்கு உணவாக ஆகிவிடுவாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த மான்குட்டி. அப்புறம் துள்ளி ஓடி போச்சு அவங்க அம்மா கிட்ட. கொரட்டி மெல்ல ஊர்ந்து மரங்களின் ஊடே மறைந்து கொண்டிருந்தது. அங்கே அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. மரங்களின் மேலிருந்து பார்த்தா அங்க ஒரு 15 இல்ல 20 மான்கள் அவங்க அம்மா உடல் நலத்தை விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதுங்களோ பெரிய பெரிய கொம்புகள் வச்சிருந்துச்சு. அதில் 2-3 மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது உடலை குத்தி கிழித்து விடுமே. இப்படிதான போன வாரம் ஒரு மலைப்பாம்ப 2 பெரிய மிலா மான்கள் கொம்பால நசுக்கி எடுத்துடுச்சு. அந்த மலைப்பாம்பு அங்கேயே உயிரை விட்டுடுச்சு. பயம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனா இப்படி நான் பயப்படுறேனே. கையில கிடைச்ச உணவை இப்படி நம்ம தவற விட்டுட்டுமே அப்படின்னு இந்த மலைப்பாம்பு ஆதங்கப்பட்டுட்டு இருந்துச்சு. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைப்பாம்பு அதோட உடம்ப சுருக்கி நெளித்து அங்கேயும் எங்கேயும் பாத்துக்கிட்டே மறைஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு மலைப்பாம்புக்கு. திரும்பி பார்த்தா ஏற்கனவே வந்த மான்குட்டி அந்த வழியா வந்துட்டு மலைப்பாம்பை பாக்குறதுக்காக வந்துச்சு. என் கடமை முடிந்தது. எனது வார்த்தையை நான் காப்பாத்தி விட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த மிலா மான்குட்டியும் அந்த குரட்டி பாம்பின் முன்னால் வந்து நின்னுச்சு. குரட்டியின் முரட்டு தோலையும் மீறி அதன் உடலில் புல்லரித்தது. என்ன பத்தியா சொன்ன அப்படின்னு குரட்டி பாம்பு கேட்டுச்சு. எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற? நான் என்ன உனக்கு உதவி பண்ண? நீ நினைச்சிருந்தா உன்னோட கூட்டத்துக்கிட்ட இப்பவே என்ன காட்டி கொடுத்து என்ன சாகடிச்சிருக்கலாமே. இல்லை, எனக்கு உதவி செய்த உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை கொன்று தின்ன போகும் நான் எப்படி உனக்கு உதவியவன் ஆவேன்? நீ சொன்னது சரிதான். ஆனால் நீ உதவாவிட்டால் என் அம்மாவை காப்பாற்றி இருக்க முடியாது. பெற்றோருக்காக என்னோட உயிரை தரதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? குரட்டி தனது தலையை மெல்ல உயர்த்தி மான்குட்டியின் கண்களில் வழிந்து விழும் தண்ணீரை துடைத்தது. தாய்க்காக உன்னோட உயிரையே தர துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமை அப்படி சொல்லிட்டு அந்த குரட்டி பாம்பு இந்த மிலா மான்குட்டிய உயிரோட விட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. மான்குட்டி குரட்டியை ஆச்சரியமாக பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தது. மரங்கிளைகளில் அந்த பாம்போட உடம்பு அங்கேயும் எங்கேயும் நகரத பார்த்தா வைரமா மின்னுச்சு. இதையே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இந்த மான்குட்டி நின்னுட்டு இருந்தது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஒரு விஷயத்துல உண்மையாவும் உறுதியாகவும் இருந்தோம்னா அந்த விஷயமே நம்ம பெரிய ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்தும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம்.